Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let's bow our heads in prayer. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Our Heavenly Father, as we come around your word, speak to us through your word. Strengthen us and help us. In Jesus' precious name. Amen. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திற்கு உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம். உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை தேற்றி எங்களை பலப்படுத்தி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். We're going to look from Isaiah chapter 55. இந்த நாளிலே நாம் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். Verse 1, O everyone who thirsts, come to the waters, and you who have no money, come, buy and eat. Yes, come, buy wine and milk without money and without price. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். This verse sounds like what Jesus said in John chapter 7, verse 37 to 39. இந்த வசனத்தை கேட்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானின் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37ஆம் வசனம் முதற்கொண்டு 39ஆம் வசனம் வரைக்கும் சொல்லியிருக்கிற காரியங்களை நாம் பார்ப்போம். On the last day of the great day of the feast, Jesus stood and cried, If any man thirst, let him come unto me and drink. பண்டிகை நாளாகிய அந்த கடைசி நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்று அவர் கண்ணீர் விட்டு கதறி சொன்ன வார்த்தை என்னவென்றால், ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பை அவர்களுக்கு கொடுத்தார். Verse 38, He who believes in me, as the scripture had said, out of his belly shall flow rivers of living waters. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். தேவ வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். Here the Lord Jesus Christ spoke of Holy Spirit, whom those who believe will receive. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்கிறார். But Jesus was not yet glorified, so they have not received the Holy Spirit. That's what we read in verse 38. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கவில்லை, யாரும் இன்னும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை. அதைத்தான் நாம் இந்த 38ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். See, what God has to give us cannot be purchased. தேவன் எதை நமக்கு கொடுக்கிறாரோ அதை விலை கொடுத்து வாங்க முடியாது பிரியமானவர்களே. It cannot be earned. It is a gift. Here it's talking about wine and milk. Come buy wine, come buy milk. தேவன் கொடுக்கிற காரியங்களை நம்மால் சம்பாதிக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாலை குறித்தும் திராட்சை ரசத்தை குறித்தும் சொல்லுகிறார். Wine and milk refers to the word of God. Psalm 104 verse 15, wine makes the heart of man. இங்கே பாலும் திராட்சை ரசமும் கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறதாக இருக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 104:15ஆம் வசனம், மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். Psalm 19 and verse 8, the statutes of the Lord are right, rejoicing the heart. சங்கீதம் 19:8ஆம் வசனம், கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயும் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. So here we see it refers to the word of God. இங்கே இவைகள் எதை குறிக்கிறது என்றால் கர்த்தருடைய வார்த்தையை. 1 Peter 2 and verse 2, desire the sincere milk of the word that you may grow thereby. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. In here verse 1 we see the invitation to come is
given 3 times. Everyone who thirsts come. இங்கே நம்முடைய அருமை இரட்சகர் 3 முறை அழைப்பிதழ்களை கொடுக்கிறார். யாரெல்லாம் தாகமாய் இருக்கிறீர்களோ நீங்கள் என்னிடத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி. You who have no money, come. எவரிடத்தில் பணம் இல்லையோ நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார். Yes, come and buy wine and milk without money and without price. பணம் இல்லாமல் காசும் இல்லாமல் பாலையும் திராட்சை ரசத்தையும் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Verse 2 it says, why do you spend money for what is not bread, and your wages for what does not satisfy? Listen diligently to me, and eat what is good, and let your soul delight itself in abundance. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். It's talking about the word of God. The whole chapter deals with coming to the Lord. இந்த முழு அதிகாரமும் கர்த்தராகிய தேவனிடத்தில் வரும்படியான ஒரு அழைப்பாக இருக்கிறது. Verse 6 and 7, seek ye the Lord while he may be found, call ye upon him while he is near. ஏசாயா 55 6வது வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். Let the wicked forsake his ways, the unrighteous man is sought. Let him return to the Lord. He will have mercy on him, unto a God he will abundantly pardon. 7ஆம் வசனம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிப்பதற்கு தயை புரிந்திருக்கிறார். This is how we got saved. இப்படிதான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். We have to forsake our ways, we have to repent, and that's how we accept the Lord Jesus Christ as our Savior. நாம் தேவனுடைய வழிகளை நிராகரித்தவர்களாய் காணப்படுகிறபடினாலே நாம் அவருடைய வழிகளையும் அவரையும் ஏற்றுக்கொண்டு அவரோடு பயணிக்க வேண்டும். பிரியமானவர்களே, You got to forsake your ways and forsake your thoughts. உங்களுடைய வழிகளையும் உங்களுடைய நினைவுகளையும் நாம் வெறுத்து விட வேண்டும். By changing our thought, we can change our world. நம்முடைய நினைவுகளை மாற்றுகிற பொழுது நம்முடைய வார்த்தைகளை நம்மால் மாற்ற முடியும். By changing our thought, we can change our situation. நம்முடைய நினைவுகளை மாற்றும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும். By changing our thought, we can change our circumstances. நம்முடைய சிந்தனைகளை நாம் மாற்றும் பொழுது நம்முடைய சூழ்நிலையை நம்மால் மாற்ற முடியும். When people think wrong thoughts, they cannot expect the mercy of God in that area. ஜனங்கள் பொதுவாக தவறான சிந்தனைகளில் இருக்கும் பொழுது அந்த பகுதியிலே தேவனுடைய கிருபையை அவர்களால் அனுபவிக்க முடியாமல் போய்விடும். Some people think they can go to heaven. They think, there is a big grand scale, and on one side put all the good deeds, on another side all the bad deeds. If the good deeds outweigh the bad deeds, you can get to heaven. ஜனங்கள் பொதுவாக நினைக்கிற ஒரு அபிப்பிராயம் என்னவென்றால், பரலோகத்திற்கு தாங்கள் சென்ற உடனே அங்கே மிகப்பெரிய ஒரு தராசு வைக்கப்பட்டிருக்கும். அந்த தராசிலே ஒரு புறத்திலே இவர்கள் செய்ததான நற்கிரியைகள் ஒரு புறமும் இவர்கள் செய்த துர்க்கிரியைகள் ஒரு புறமும் என்று வைக்கப்பட்டு அதிலே எது அதிகமாக இருக்கிறதோ அதை வைத்து கடவுள் நம்மை பரலோகத்திற்கு அனுப்புவார் என்று சொல்லி அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார்கள். You cannot go to heaven like that. God has made only one way for us. அப்படிப்பட்ட சூழ்நிலை நிமித்தமாக நாம் பரலோகத்திற்குள்ளாக போக முடியாது. தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். When we hang on to the wrong thoughts, it will stop the mercy of God from reaching us. நாம் தவறான சிந்தைக்குள்ளாக நுழையும் பொழுது தேவனுடைய கிருபையை அது நம்முடைய வாழ்க்கையில் தடுக்கிறதாய் காணப்படும். பிரியமானவர்களே, Isaiah chapter 55 verses 8 to 11, for my thoughts are not your thoughts, neither are your ways my ways, saith the Lord. For as the heavens are higher than the earth, so are my ways higher
than your ways, and my thoughts higher than your thoughts. For as the rain comes down and the snow from heaven, and do not return there, but water the earth, and make it bring forth and bud, that it may give seed to the sower, bread to the eater, so shall my word be that goes forth out of my mouth. It shall not return to me void, but it shall accomplish what I please, and it shall prosper in the thing which I sent it. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். 9ஆம் வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. 10ஆம் வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. 11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். Here says, for my thoughts are not your thoughts, neither are your ways my ways, saith the Lord. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்லவென்று. God's thoughts are better. தேவனுடைய நினைவுகள் எப்போதும் சிறந்ததாக இருக்கிறது. God's thoughts are infinitely higher than our thoughts. In the same way, God's ways. தேவனுடைய நினைவுகள் எப்போதும் முடிவில்லாமல் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. Here it talks about God's word like rain, verse 10. For the rain comes down, snow from heaven, does not return there, but water there, that it may bring forth and bud, that it may give seed to the sower and bread to the eater. 10ஆம் வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. God's word is like rain. தேவனுடைய வார்த்தையானது மாரியை போன்றது. God's word brings life and growth. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. Here it says God's word is like bread to the eater. கர்த்தருடைய வார்த்தையானது புசிக்கிறவனுக்கு ஆகாரமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். God's word is seed to the sower for the future. கர்த்தருடைய வார்த்தையானது விதைக்கிறவனுக்கு விதையாக வருங்காலத்திற்கு வேண்டியதாக இருக்கிறது. God's word is powerful. God's word will get the job done. கர்த்தருடைய வார்த்தையானது மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையானது காரியங்களை செய்து முடிக்கும். That's what it says. My thoughts are not your thoughts. My ways are not your ways. ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் நினைவுகள் என் நினைவு அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று. Sometimes we think, why such and such thing is happening in your life? சில நேரங்களில் நாம் நினைக்கிறது உண்டு, ஏன் இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது என்று சொல்லி. Because God knows better than you and me. ஏனென்றால் தேவனுக்கு நம்மை விட நன்றாக காரியங்கள் குறித்து தெரியும். Verse 12 we see, for you shall go out with joy and be led forth with peace, and the mountains and the hills shall break forth into singing before you, and all the trees of the field shall clap their hands. Verse 13, instead of thorn shall come up cypress tree, instead of briar shall come up the myrtle tree, and it shall be the Lord for a name, for an everlasting sign that shall not be cut off. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கைகொட்டும். 13ஆம் வசனம். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும்
நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். Here in verse 13, it's talking about, instead of thorn, it'll come up with cypress tree. It's talking about thorns and briars. 13ஆம் வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறபடி முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சங்கள் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் என்றார். God's word contains the thoughts of God. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக தேவனுடைய சிந்தனை அடங்கி இருக்கிறது. God's word has a revelation to us. Here is talking about cypress and myrtle tree. Instead of thorns, it'll come up with cypress tree. Instead of briars shall come up the myrtle tree. தேவனுடைய நினைவுகளை நாம் இங்கே நன்றாக அறிந்து கொள்ள முடியும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் என்றும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது கர்த்தருக்கு கீர்த்தியாக இருக்கும் என்றார். Cypress and myrtle talks about stability and prosperity. தேவதாரு விருட்சமும் மிருது செடியும் எதை குறிக்கிறது என்றால் நிலைத்தன்மையும் செழிப்பையும் குறிக்கிறதாக இருக்கிறது. It talks about safety and blessing. இது பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் குறித்து சொல்லுகிறது. Sometimes you may think that you have thorns and briars in your marriage. சில நேரங்களிலே நீங்கள் நினைக்கக்கூடும் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளாக முற்செடிகள் காணப்படுகிறது போல இருக்கும். You may think that you got thorns and briars in your family. உங்களுடைய குடும்பத்திலே முட்செடிகளும் காஞ்சோரிகளும் இருக்கிறதை போல உணரலாம். You may think that you got thorns and briars in your business, in your health, in your finances, in your relationships. You need to examine. உங்களுடைய வியாபாரத்தில் முட்செடிகளும் காஞ்சோரிகளும் இருக்கிறது என்பதை போல நீங்கள் நினைக்கலாம். உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய உறவுகளுக்குள்ளாக இப்படிப்பட்ட நினைவுகளை நீங்கள் கொண்டிருக்கலாம். Here it says, when we do things according to God's thoughts and ways, there will be stability and prosperity, safety and blessing. That's what it says here in verse 13. தேவன் சொல்லும் முறைமைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் காரியங்களை செய்யும் பொழுது அந்த இடத்துல பாதுகாப்பும் செழிப்பும் நிலைத்தன்மையும் ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும். We have to forsake our ways and our thoughts. நம்முடைய சொந்த வழிகளையும் நினைவுகளையும் தகர்த்து போட வேண்டும். We got to embrace God's thoughts and His words. நாம் தேவனுடைய சிந்தையையும் அவருடைய வார்த்தையும் தழுவினவர்களாய் காணப்பட வேண்டும். God's thoughts are higher, God's thoughts are better, and we can get blessing, healing, and health, and all of our problem resolved through us doing things according to God's way. கர்த்தருடைய வார்த்தையானது எப்பொழுதுமே உயர்ந்ததாகவும் அவருடைய நினைவானது எப்பொழுதும் சிறந்ததாகவும் காணப்படுகிறது. அதிலே நமக்கு நல்ல வாழ்வும் சுகமும் நல்ல வளமும் நல்ல உறவின் இணைப்பும் நமக்கு உண்டாகும். அதையே நாம் பின்தொடர்ந்து போக வேண்டும். For your thoughts are not my thoughts, your ways are not my ways, says the Lord. One thought can stop us experiencing the blessing of God. நம்முடைய நினைவு தேவனுடைய நினைவு அல்ல, நம்முடைய வழிகள் தேவனுடைய வழிகளும் அல்லவென்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய ஒரு தவறான எண்ணம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிறுத்தக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, one thought can stop us walking into the inheritance God has for us. ஒரு சிந்தனை நம்மை தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக சுதந்திரத்துக்குள்ளாய் கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். In Numbers chapter 3 we see Numbers chapter 13 we see Moses chose 12 leaders from the 12 tribes. என்னாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது மோசே 12 கோத்திரத்திலிருந்து 12 கோத்திர பிதாக்களை தெரிந்து கொள்ளுகிறார். He sent them to go and spy out the promised land for 40 days. அந்த 12 வேவுக்காரர்களை அந்த தேசத்திற்கு அனுப்பி 40 நாள் அளவும் அங்கே வேவு பார்க்கும்படியாக சொல்லுகிறார். They spent 40 days and came back with a report. Not only that, they brought one bunch of grapes. 2 people were carrying their
upon their shoulder. கடந்து சென்ற அந்த 12 பேரும் வேவு பார்த்து அவர்கள் மீண்டுமாக தங்கள் தேசத்திற்கு திரும்பி வருகிறார்கள். கடந்து வந்து அவர்கள் சில செய்திகளை சொல்லுகிறார்கள். அதிலே 2 பேர் மாத்திரம் கானான் தேசத்திலிருந்து திராட்சை குலையை தங்களுடைய தோளிலே சுமந்து கொண்டு வருகிறார்கள். They came back. 10 of them said, "It is true, it is a fertile land. The land is flowing with milk and honey." வந்த அந்த 10 நபர்களும் சொன்னார்கள், அது செழிப்பான ஒரு தேசம்தான், அங்கே பாலும் தேனும் ஓடுகிறது, உண்மைதான். The cities are fortified, the cities are walled. அந்த பட்டணமானது முழுவதும் பாதுகாக்கப்பட்டதாக அரணிப்பாய் இருக்கிறது என்று சொன்னார்கள். We saw giants who live in that land. In their sight, we were like grasshoppers. This is how they thought. அந்த பட்டணத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து சென்று பார்த்த பொழுது அங்கே அரக்கர்கள் இருக்கிறதை நாங்கள் கண்டோம். அவர்களுடைய பார்வையிலே நாங்கள் வெட்டி கிளுகளைப் போல் இருந்தோம் என்று இந்த செய்தியை அங்கே அறிவிக்கிறார்கள். God had promised them the land, but they thought they will not be able to walk into their inheritance. தேவன் அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணிவிட்டார். ஆனால் இவர்கள் தங்கள் சிந்தனையிலே நினைக்கிறது என்னவென்றால், நம்மால் அந்த பட்டணத்தை பிடித்து கொள்ள முடியாது, அதை சுதந்தரிக்க முடியாது என்று சொல்லி எண்ணம் கொண்டிருந்தார்கள். But Joshua and Caleb came back and they said a report of faith. These 10 people, Bible said, they brought an evil report. Joshua and Caleb said, "Yes, the land is flowing with milk and honey." கடந்து வந்த அந்த 10 நபர்களும் தவறான துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் வந்து விசுவாசத்தின் அறிக்கையை சொல்லி அவர்களை திடப்படுத்தினதை இங்கே நாம் பார்க்கிறோம். Yes, there are people of great stature, but they said, "We can at once go and possess the land." They said, "They are bread to us. Their defenses departed from them." இவர்கள் 2 பேர் சொன்ன அறிக்கையானது, அந்த பட்டணத்தை நாம் எளிதாய் பிடித்து கொள்ளலாம், அந்த பட்டணம் நமக்கு முன்பதாக பயந்து இருக்கிறது, அதை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், நாம் அதை சுதந்தரிக்க முடியும் என்று சொல்லி விசுவாசமாய் பேசினதை இங்கே பார்க்கிறோம். Here people took hold of the report of the 10 spies. That one thought stopped them from entering into the promise. நீங்கள் எல்லோரும் இந்த 10 நபர்கள் சொன்ன இந்த காரியத்தை கேட்டு அவர்கள் தங்கள் சிந்தனையிலே அதை எடுத்துக்கொண்டபடியினாலே அவர்களாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்குள்ளாக சுதந்திரித்து கொண்டு போக முடியாமல் போயிற்று. The whole generation, they died in the wilderness. Only Joshua and Caleb were able to go into the promised land. அந்த துர்ச்செய்தியை பரப்பின அவர்களுடைய முழு சந்ததியும் வனாந்தரத்திலே மாண்டு மடிந்தார்கள். யோசுவாவும் காலேபும் மாத்திரமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்குள்ளாக சுதந்திரமாய் போனார்கள். See, one thought prevented them from walking into their inheritance. ஒரே ஒரு சிந்தனை தான் அது அவர்களுக்கு தடுக்கற்கல்லாய் மாறி சுதந்திரத்துக்குள்ளாக போக முடியாமல் பண்ணிற்று. Another example is found in 2 Kings chapter 5. இன்னொரு உதாரணம் 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரம். We see the commander of the Syrian army called Naaman. He was a mighty man, but he had leprosy. He won many battles. அதிலே நாம் பார்க்கக்கூடிய படை தளபதி ஆகிய நாகமான் என்கின்ற ஒருவருக்கு குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டவராய் அவர் இங்கே காணப்படுகிறார். To the king of Israel, so that he can help him recover from the leprosy. So Naaman goes to Israel. இஸ்ரவேல் ராஜாவிற்கு அவர் கடிதம் எழுதுகிறார். அங்கே வந்து நான் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி அவர் இஸ்ரவேல் தேசத்திற்கு கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். The king of Israel was very upset. When prophet Elijah knew about it, he said, "Send Naaman to my house." இந்த செய்தி குறித்து கேள்விப்பட்டவுடனே இஸ்ரவேலுடைய ராஜா மிகவும் வேதனைப்படுகிறார். ஆனால் எலிசா தீர்க்கதரிசி அதை குறித்து கேள்விப்பட்டு அந்த நாகமானை என்னிடத்திற்கு அனுப்புங்கள் என்று அவர் சொல்லுகிறார். So Naaman, the commander of the army, he goes to prophet Elijah's house.
He goes in his chariot with all the people around. நாகமான் தன்னுடைய எல்லா நன்மைகளையும் தன்னுடைய குதிரைகளையும் கொண்டு எலிசாவின் வீட்டிற்கு கடந்து செல்கிறார் அவரை பார்க்கும்படியாக. But prophet Elisha sends a word through his servant. Ask Naaman to go and dip himself 7 times in the river Jordan. ஆனால் எலிசா தீர்க்கதரிசி தம்முடைய ஊழியக்காரனாகிய கேயாஸ் இடத்திலே சொல்லி அனுப்புகிற வார்த்தை என்னவென்றால், இந்த நாகமானை போய் யோர்தானிலே 7 முறை முங்கி எழுந்து குளிக்கும்படியாக கட்டளை கொடுக்கிறார். You know, the commander Naaman was very furious. Scripture says Naaman thought Elisha would come and pray to his God and touch him over that area so that he can be healed from that leprosy. நாகமான் நினைத்த காரியம் என்னவென்றால், தீர்க்கதரிசி அவர்கள் தன்னுடைய தேவனிடத்தில் எனக்காக ஜெபம் பண்ணி என்னுடைய எல்லா காயங்களில் எண்ணெய் பூசி எனக்காக ஜெபிப்பார் என்று சொல்லி அவர் கற்பனை கொண்டிருந்தார். ஆனால் அப்படி அது நடக்கவில்லை. That's what Naaman thought. One thought. He nearly lost his miracle. He was very furious and he was on the way to go back home. He said, there are better rivers than River Jordan in my country. நாகமான் இந்த காரியத்தை கேட்டவுடனே மிகவும் மனத்தாங்கள் அடைந்து, என்னுடைய நாட்டிலே நதிகள் இல்லையா, இங்கே நான் வந்து குளிக்க வேண்டுமா என்று சொல்லி மிகவும் கோபம் கொண்டு எரிச்சலாகி தன்னுடைய சொந்த தேசத்திற்கே போக வேண்டும் என்று நினைவு கொண்டிருந்தார். But one of his servants came and said, please do it. If the prophet had asked something difficult, you would have done it. So why don't you go and wash yourself 7 times in the river Jordan? நாகமானுடைய ஊழியக்காரர் ஒருவர், தீர்க்கதரிசி உமக்கு கடினமான காரியத்தை சொல்லியிருந்தால் நீ நிச்சயமாய் செய்திருப்பீரே, அவர் உம்மிடத்திலே சொன்னது என்ன, 7 முறை யோர்தானிலே நீர் மூழ்கி எழுந்து கொள்ள வேண்டும் என்று அல்லவா சொன்னார், ஆகவே அதை செய்தருளும் என்று சொன்னார். One thought, he thought the prophet would come and pray for him, but he didn't, but he sent a word. But when you obeyed that, he got his healing. தீர்க்கதரிசி ஆனவர் ஒரு வார்த்தையை மாத்திரமே சொல்லி அனுப்பினார், ஆனால் அதற்கு கீழ்ப்படிவதற்கு இணங்குவதற்கு அவரால் கூடாமல் போனது. பின்பதாக அந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிவது நிமித்தமாக அதில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருந்ததை பார்க்கிறோம். One thought can stop us from walking into the blessings God has. நம்முடைய ஒரே ஒரு சிந்தனை தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக போக முடியாதபடிக்கு நமக்கு தடை செய்கிறதாய் காணப்படும். That's what it says. My thoughts are not your thoughts. My ways are not your ways. God's ways are higher. They are better. It says, as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways. My thoughts higher than your thoughts. உங்கள் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல. கர்த்தருடைய வழிகள் எப்பொழுதும் சிறந்ததாகவே இருக்கிறது. கர்த்தருடைய சிந்தை நம்முடைய சிந்தனை தேவனுடைய சிந்தையாய் இருக்கிறதில்லை. அவருடைய நினைவுகள் எல்லாம் வானம் எப்படி உயரமாக இருக்கிறதோ அப்படியாக அவருடைய நினைவுகளும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. If we have to receive anything from God, we have to forsake our ways and forsake our thoughts. தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய நினைவுகளையும் நம்முடைய வழிகளையும் நாம் நிராகரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். We have to embrace God's ways and God's thoughts. I don't know what you need in whatever area you have a need right now. We're going to pray. நாம் தேவனுடைய நினைவுகளையும் தேவனுடைய வழிகளையும் பற்றி கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய சுயத்தை நாம் வெறுத்துவிட்டு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே உங்களுடைய தேவைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அவைகளுக்காய் நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். Just before that, I want to pray a prayer for salvation. அதற்கு முன்பதாக ரட்சிப்பின் ஜெபத்தை நான் இப்பொழுது உங்களுக்காக செய்ய போகிறேன். You may say, I want to receive Jesus Christ. How can I do that? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எப்படி நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்று சொல்லி. Just please repeat this prayer. கூட சேர்ந்து இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். Loving Heavenly Father, thank you for your Son Jesus. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி. Thank you for sending him to die for me on the cross of Calvary. He died
and he rose again on the third day. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஒப்புக் கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர் எங்கள் சார்பிலே மரித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. I believe Lord Jesus Christ is the Son of God. I repent of my sins. Lord Jesus, come into my life and be my Lord and Savior. In Jesus' name, Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்தார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய எல்லா பாவங்களுக்கு என்னை ஒப்புக் கொடுத்து என்னை அதிலிருந்து கழுவும்படியாக இந்த வேளையிலே என்னை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன். இயேசுவே என் இருதயத்தில் வாரும், உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Maybe you are going through problem, difficult times. The only way you can walk into the blessings of God. உங்கள் வாழ்க்கையிலே இப்பொழுது நீங்கள் கடினமான சூழ்நிலைகள் ஊடாய் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சிந்தையை தரிப்பதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். It's simply by forsaking our ways and forsaking our thoughts and embracing God's thoughts and His ways. சுயமான நினைவுகளையும் நம்முடைய வழிகளையும் நாம் நிராகரித்து தேவனுடைய நினைவுகளையும் தேவனுடைய வழிகளையும் நாம் பற்றி கொள்வது நிமித்தமாக அப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். Loving Heavenly Father, we come to you in the name of His Son Jesus. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம். Lord, we pray for those who are in need, going through problems. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தேவைகள் காணப்பட்டாலும், in their health, in their family, in their finances, in their marriage, I pray. ஆண்டவரே, அவருடைய பொருளாதாரத்தில், குடும்பத்தில், உறவுகளில், வேலைகளில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நான் இப்போது இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். That you will set them free. I pray that they will take hold of your word and they will experience God's power demonstrated in their lives. We give you all the glory and honor in Jesus' precious name. Amen. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் உம்முடைய வார்த்தையை மிக உற்சாகமாய் தங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்வார்களாக. அவர்கள் வாழ்க்கையில காணப்படுவதான எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், தேவைகளை கர்த்தர் சந்தித்து அற்புத விதமாய் அவர்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.